ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். பழங்காலத்துல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு குதிரை இருந்தது. ஒரு நாள் மக்கள் கூட்டம் எல்லாருமே சுத்தி நின்று இருந்தாங்க. அந்த கூட்டத்துல அந்த குதிரை ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சது. அப்ப என்ன சொல்லுதுன்னா, விதிய யாராலையும் மாத்த முடியாது. உதாரணமா நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு அது கதை சொல்ல ஆரம்பிச்சது. அதை கேட்டு அந்த மக்களே ஒரு நிமிஷம் உறைஞ்சு போய் நின்னாங்க. சரி, அப்படி என்ன நடந்தது அப்படின்றதுதான் இந்த வீடியோல பாப்போம். பழங்காலத்துல மிகப்பெரிய ஒரு நகரம், அதுல யூனுஸ்ன்ற ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த விவசாயிக்கு திருமணமாகி 10 வருஷம் ஆகுது, குழந்தையே இல்ல. இப்ப கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு, எனக்கு ஒரு குழந்தை கொடு அப்படின்னு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அவங்க அந்த குழந்தைய பார்த்து மிகவும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த நேரத்துல தான் அந்த வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரர் வர்றாரு. அந்த பிச்சைக்காரரை யூனுஸ் வீட்டுல அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சு சாப்பிட போறாரு. இந்த நேரத்துல தான் எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னும் நீங்க தான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு அந்த குழந்தை கொடுக்குறாங்க. இப்ப அந்த குழந்தைய வாங்கி பார்த்த அந்த துறவி, இந்த குழந்தை சாதாரண குழந்தை கிடையாது, இந்த நாட்டை ஆளும் அப்படின்னும் மிகப்பெரிய ஒரு மன்னரா மாறும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம். இப்ப அவர் சொல்லிட்டு அவர் பேரு இது யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறாரு. இப்பதான் அந்த ஊர் முழுவதும் இந்த தகவல் பரவுது. எல்லோருமே ஆச்சரியமா பேசிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் இந்த நாட்டோட ராஜா கலிபா காட்டுக்கு வேட்டைக்கு போறாரு. அந்த காடு அடர்த்தியான காடு, மிகப்பெரிய காடு. அதனால அவருக்கு வழி தெரியல. வழி மாறி நெடுந்தூரம் போறாரு. இப்ப தாகம் பசிக்குது, அவரால் என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த இடத்துல குதிரை போன போக்குல அவர் போறாரு. இப்ப அங்க ஒரு சிறிய கிராமத்தை எட்டுது. இந்த இடத்துல அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா வர்றாரு. ஒரு வீட்டுல போயிட்டு கதவு தட்டுறாரு. அங்க ஒரு வயசானவர் ஒருத்தர் வெளில வராங்க. இப்ப வெகு தொலைவுல இருந்து வந்திருக்கேன், எனக்கு தண்ணி இருந்தா கொடுங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு. இப்ப அந்த வயசானவங்களும் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்ப ஊர்ல மக்கள் எல்லாருமே கூட்டமா போயிட்டு இருக்காங்க. அந்த ராஜாவுக்கு மிகவும் ஆச்சரியம். கலிபா உடனே அந்த வயசானவர்கிட்ட கேக்குறாங்க, என்னங்க எல்லாமே கூட்டமா போறாங்க, என்ன விவரம் அப்படின்னு அவர் கேக்குறாரு. அப்பதான் அவங்க சொல்றாங்க, இது போல எங்க ஊர்ல ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தை தான் கலிபாவோட மருமகன். வருங்காலத்துல இவன் தான் நாட்டை ஆள போறான் அப்படின்னு ஒரு துறவி சொல்லிருக்காரு அப்படின்னும் இந்த விதியை யாராலும் மாத்த முடியாது அப்படின்னும் அவர் சொல்றாரு. மேலும் சொல்றாரு, அவன் ஒரு சாதாரண விவசாயி தான், அதனால விவசாயிக்கு இப்படி ஒரு மகனா அப்படின்னு எல்லா மக்களும் அதிசயப்படுறாங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப கலிபாவுக்கு பயங்கரமா கோபம் வருது. என்னது, எனக்கு இப்படி ஒரு மகனா, ஏழை விவசாயி மகன் எனக்கு மருமகனா, இதை என்னால ஒருபோதும் ஏத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு மனசுல நினைக்கிறாரு. அப்பதான் சொல்றாரு, நான் தான் இந்த நாட்டுக்கு ராஜா கலிபா அப்படின்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம் அந்த வயசானவரும் அதிர்ச்சியா வராங்க. ஐயா, உண்மையா சொல்றீங்களா அப்படின்னு ஒரு அதிர்ச்சியா வராரு. ஏன்னா அந்த நாட்டு மக்கள் பெரும்பாலும் கிராமத்துல உள்ளவங்க அந்த நாட்டு மன்னரை பார்த்ததே கிடையாது. இப்பதான் ஆமா அப்படின்னும் எனக்கு எப்படி மருமகனா வர முடியும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. எல்லாம் விதி மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. இந்த இடத்துல மகாராஜாவுக்கு பயங்கரமா கோபம் வருது. இப்ப நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அவரோட மனைவிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு புலம்புறாரு. இந்த இடத்துல தான் அவருடைய மனைவி, அப்படிலாம் ஒண்ணு நடக்காதுங்க, எல்லாம் ஒரு கற்பனை தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா மகாராஜாவுக்கு இரவு முழுவதும் தூக்கமே வரல. இதை விடக்கூடாது அப்படின்னும் ஒரு சாதாரண ஒரு விவசாய மகன் நம்ம மருமகனா அப்படின்னு கோபப்பட்டு அவர் பிறண்டு படுக்கிறாரு. இப்ப மரம் விடிஞ்ச பிறகு ஒரு வணிகர் வேஷம் போறாரு ராஜா கலிபா. இப்ப வணிகர் வேஷம் போட்டுட்டு யூனுஸ் வீட்டுக்கு போறாரு. இந்த இடத்துல யூனுஸ் வீட்டுல போயிட்டு கதவு தட்டுறாரு. யூனுஸ் வெளில வராரு. அப்ப கலிபா சொல்றாரு, உங்களுக்கு ஒரு அதிசயமான குழந்தை பிறந்திருக்குன்னு இந்த ஊர் மக்களை பேசிக்கிறாங்க. அதுவும் ராஜா கலிபா வீட்டுக்கு இந்த நாட்டு ராஜா கலிபா மகளை கல்யாணம் பண்ணிக்க போறோம் இவன் தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. அப்படியே அப்படின்னும் இவர் கேக்குறாரு. அப்பதான் ஆமா ஐயா, எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, நேத்து ஒரு துறவி வந்து இது மாதிரி சொல்லிட்டு போறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு அந்த வணிகரும், அப்படியா அந்த குழந்தை நான் பார்க்கலாமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இப்ப அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த இடத்துல ராஜா சொல்றாரு, நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுங்க, இந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க, நான் நல்லபடியா நான் வளர்க்குறேன், எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதாரம் இருக்கு, பணம் இருக்கு, நான் இவனை ராஜா மாதிரி வளர்ப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது நீங்க ஏழை, உங்களால செல்வ செழிப்போடு உங்களால வளர்க்க முடியுமா, நல்லா நினைச்சு பாருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அந்த விவசாயி, அதெல்லாம் முடியாது ஐயா, என் மகனை உயிரை போனாலும் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப யூனுஸ் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. நம்ம ஒரு விவசாயி, நம்ம அந்த குழந்தைய செழிப்போடு வளர்க்க முடியாது, இது ராஜாவுக்கு வாரிசா வரப்போற இந்த குழந்தைய நம்ம செழிப்போடு வளர்க்கணும் அப்படின்னும் சரி ஐயா அப்படின்னும் ஒத்துக்கிறான். சரி ஐயா, நீங்க எடுத்துட்டு போங்க, ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க இந்த குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு 16 வயசு ஆன பிறகு என்னிடம் கொண்டாந்து விட்டுறணும், என்னிடம் கொடுத்துடணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதுக்கு அந்த வணிகரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறாரு. இப்ப அவர் தூக்கிட்டு போனவருக்கு அங்க ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆத்துல தூக்கி வீசலாம்னு நினைக்கிறாரு. ஆனாலும் அந்த குழந்தைய பாக்குறாரு. அந்த குழந்தையோட முகத்தை பார்த்த பிறகு, அந்த குழந்தையோட சிரிப்பையும் அழகையும் பார்த்த பிறகு அவரால் தூக்கி போறதுக்கு மனசு வரல. இந்த நேரத்துல தான் ஒரு பெட்டியை ஏற்பாடு பண்றாரு. அந்த பெட்டி மேல வச்சு தண்ணியில விடுறாரு. அதாவது அதிர்ஷ்டம் தான் இந்த குழந்தை எங்கேயாவது பொழைச்சிட்டோம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு தண்ணியில விட்டுறாரு. தண்ணியில விட்டுட்டு அவர் வீட்டுக்கு போறாரு. இந்த நேரத்துல தான் அந்த பெட்டியில உள்ள குழந்தை அது நேரம் இறந்து போயிட்டு இருக்கு. ஆனாலும் ரொம்ப தூரம் போது அங்க ஒரு மீனவர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. இப்பதான் ஒரு குழந்தை மிதந்துட்டு வருது. இதை பார்த்து அவர் ஆச்சரியப்படுறாரு. உடனடியா பக்கத்துல வந்து பாக்குறாரு, அது ஒரு குழந்தையா இருக்கு. இதை பார்த்துட்டு உடனடியா அந்த குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவருடைய மனைவிட்ட சொல்றாரு. அவருடைய மனைவி ரொம்ப சந்தோஷமா வராங்க. இப்ப அந்த மீனவர் அந்த குழந்தைக்கு ஹாரிஸ்னு பேர் வைக்கிறாரு. நமக்கு நீண்ட காலமா குழந்தை இல்லாம இருந்தது, இப்படி ஒரு குழந்தைய கடவுளே கொடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு
அப்படின்னும் அவங்க நினைக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க. இப்ப அந்த மீனவர் சந்தோஷமா அந்த குழந்தைய வந்து வளர்க்குறாங்க. இப்ப அந்த குழந்தைக்கு 16 வயசாவது. அவரு நல்லபடியா கல்வி வந்து கற்கிறாரு. இப்ப அந்த குரு என்ன சொல்றாருன்னா, உனக்கு அனைத்து விதமான கல்வி கத்துக்கிட்ட, உலகிலேயே உன்னை விட சிறந்தவன் அறிவாளிய நான் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு என்னை விட பல மடங்கு நீ அறிவியலையும் ஆச்சரியத்தையும் கத்திருக்க. அதனால நீ இதுக்கு மேல உலகத்துல எங்க வேணாலும் போலாம், நல்லபடியா உன்னுடைய வாழ்க்கை தொடங்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த இடத்துல தான் கலிபா அங்கிருந்து வேட்டைக்கு போயிட்டு கலிபா அந்த வழியா வர்றாரு. இந்த இடத்துல தான் அந்த பெரியவர் சொல்றாரு, நீ ஒரு மகா ஞானி, நீ நினைச்சா இந்த நாட்டையே ஆளலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்ட கலிபாவுக்கு ஆச்சரியமும் கோபமும் வருது. நாங்க ஒருத்த உட்காந்துருக்கேன், யாரோ ஒரு இளைஞனை பார்த்து இப்படி சொல்றீ அப்படின்னு கேக்குறாரு. உண்மைதான் மகாராஜா, இவன் முகத்தை பாரு, இவனோட அவ்வளவு அறிவு இருக்கு அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு கலிபாவும் ஆச்சரியப்படுறாரு. அந்த இளைஞனை பார்த்து, நீ யாரு, உன்னுடைய வீடு எங்க இருக்குன்னு கேக்குறாரு. அப்ப ஹாரிஸ் சொல்றான், இது போல நான் சாதாரண ஒரு மீனவரோட மகன் அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த மீனவர் வீட்டுக்கு கலிபா போறாரு. கலிபா அந்த மீனவர் பார்த்து ஆச்சரியப்படுறாரு. இவ்வளவு குடிசையில இவ்வளவு ஏழ்மையானவன் எப்படி இந்த அளவுக்கு அறிவுள்ள மனிதனா மாறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப நேரா வீட்டுக்கு போயிட்டு உட்காராரு. ராஜாவே வீட்டுல வந்தோடனே அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம். அவங்களை பத்தி கேட்டுட்டு, உங்களுடைய மகனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னும், உங்க மகனுக்கு இவ்வளவு அறிவு இருக்கு எப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னும் அவர் கேட்கிறாரு. இந்த நேரத்துல தான் அவர் சொல்றாரு, அவன் மிகவும் அறிவு மிக்கவன், உண்மையை சொல்ல போனா அவன் எங்க மகனே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு கலிபா ஒரு நிமிஷம் அதிர்ச்சியா வர்றாரு. என்னது, உங்க மகன் இல்லையா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கிறாரு. ஆமா, அவன் எங்களுடைய மகன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது அனைத்துமே அவர் சொல்றாரு. இதை கேட்டு கலிபாவுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. ஓ, நம்ம விட்ட குழந்தை நீ இறக்கல, அந்த குழந்தை தான் இவனா அப்படின்னு ஆச்சரியமா வந்திருக்காரு. இந்த இடத்துல தான் ஹாரிஸ் வந்து கூப்பிட்டு பேசுறாரு. ஹாரிஸ், எனக்கு நிறைய வேலை இருக்கு, எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு ஒன்று வந்திருக்கு, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் பரிசுனாலும் தரேன், நீ உடனடியா ராணியிடம் இந்த ஒரு தகவல் மட்டும் போய் சேர்த்துற அப்படின்னும் அவர் சொல்றாரு. அதுக்கு ஹாரிஸும் சரி ராஜா, ரொம்ப சந்தோஷமா வரான், இப்படி ஒரு அரசு வேலை நமக்கு கிடைச்சிருக்கு, நம்ம உண்மையிலே அதிர்ஷ்டசாலி தானே அவன் நினைக்கிறான். இப்ப மகாராஜாவும் ஒரு கடிதத்தை வந்து எழுதி அதை மடிச்சு அவனோட கொடுக்குறாரு. இப்ப அந்த கடிதத்தை எடுத்து ஹாரிஸ் காட்டுல நெடுதூரம் நடந்து கொடுக்க போறான். ஆனாலும் அவன் பாதி தூரம் நடந்த பிறகு அங்க பயங்கரமா இருட்டுருச்சு. இப்ப என்ன பண்ண தெரியாம கொஞ்ச தூரம் நடந்து எல்லா பக்கம் பார்த்துட்டு இருக்கான். அங்க ஒரு குடிசை இருக்கு. இதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியம், ஏடா இங்க ஒரு குடிசை அப்படின்னு அவன் போறான். அங்க ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்க. இப்ப அந்த பாட்டி சமைச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இளைஞனை பார்த்த பிறகு அந்த பாட்டி ஆச்சரியப்படுறாங்க. வாப்பா உள்ள வாப்பா, யார் பாணி அப்படின்னு அவன் கேக்குறாங்க. அப்பதான் ஹாரிஸ் சொல்றான், என்ன பாட்டி தனியா வாழ்றீங்க அப்படின்னு அவன் கேக்குறான். அப்பதான் அவன் சொல்றாங்க, கொள்ளையர்களுக்காக நான் சாப்பாடு சமைக்கிறேன் அப்படின்னும், இது நல்லவங்களுக்காக இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப நீ யாருப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் ஹாரிஸ் சொல்றான், இது போல ராஜா என்னுடைய ஊருக்கு வந்தாரு, அப்பதான் அவருடைய மனைவிக்கு ஒரு கடிதம் வந்து எழுதினாரு, அதை கொண்டு நான் கொடுக்க போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. அப்படியா, அப்படி என்ன அவசரமான ஒரு கடிதம், உடனே பிரிச்சு பாரு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இல்ல, இது ராஜா வந்து எழுதினது, ராணிக்கு எழுதினது, இதை படிக்க கூடாது அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இல்லப்பா, ஏதேனும் ஆபத்து இருந்தா நம்ம உடனடியே கிளம்பலாம், இல்லனா நாளைக்கு கூட நீ கிளம்பலாம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்பதான் அந்த கடிதத்தை வந்து பிரிக்கிறாரு. அடுத்த நொடியே அந்த கொள்ளையர்களும் அங்க வந்துடுறாங்க. அந்த கொள்ளையர்கள் எல்லோருமே ஹாரிஸை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இந்த நேரத்துல இப்படி ஒரு இளைஞன் வந்திருக்கான அப்படின்னு யாருன்னு எல்லா வார்த்தையும் கேக்குறாங்க. இந்த நேரத்துல ஹாரிஸும் அந்த கடிதத்தை படிக்கிறான். அந்த கடிதத்துல இப்படி எழுதிருக்கு, நான் மகாராஜா கலிபா எழுதுறேன், இந்த கடிதத்தை கொண்டு வர இளைஞன் ரொம்ப ஆபத்தானவன், அந்த கடிதத்தை பெற்றவுடன் உடனடியாக அவனை கொன்னுடு அப்படின்னு அது வந்து எழுதிருக்கு. இதை பார்த்து பயங்கரமா கோபம் வருது ஹாரிஸ்க்கும் அந்த கொள்ளையர்களுக்கும். அப்போ ஒரு கொள்ளையர் சொல்றான், கலிபா இவ்வளவு கொடூரமானவனா அப்படின்னு அவன் சொல்றான். இன்னொருத்தனும் மற்ற கொள்ளையர்களும், ஆமா இவனுக்கு கண்டிப்பா ஹாரிஸ்க்கு நம்ம உதவணும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. நம்ம எல்லாருமே கொள்ளையர்கள் தான், ஆனா கொலைக்காரர்கள் இல்ல, இவ்வளவு கொடூரமா நம்ம யாரும் யோசிக்க மாட்டோம், ஆனாலும் இவனுக்கு ஒரு பாடம் புகட்டி ஆகணும் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் அந்த கடிதத்தை மாத்தி எழுதுறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். இப்ப ஹாரிஸ்க்கு எதுவுமே புரியல. இப்ப அந்த கடிதத்தை வாங்கி அதே போல அந்த கடிதத்துல ஏதோ ஒன்று வந்து எழுதுறாங்க. இப்ப எழுதிட்டு அதே போல கலிபாவோட முத்திரையும் அந்த ராஜாவோட முத்திரையும் கையெழுத்து வைக்கிறாங்க. இந்த இடத்துல ஹாரிஸும் இந்த கடிதத்தை எடுத்துட்டு போயிட்டு கலிபாவோட அரண்மனைக்கு போறான். அங்க போனா மிகப்பெரிய ஒரு அரண்மனை. அங்க காவலர்களை சந்திச்சு, ராணியை உடனடியா பார்க்கணும், ராஜா அவசர செய்தி அனுப்பியிருக்காரு அப்படின்னு அவன் சொல்றான். உடனடியா காவலர்களும் அழைச்சிட்டு போறாங்க. இப்ப ராணியிடம் அந்த கடிதத்தை நீட்டுறான். இப்ப ராணி அந்த கடிதத்தை பாக்குறாங்க. அந்த கடிதத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அந்த கடிதத்தை கொண்டு வந்த இளைஞன் ரொம்ப அதிர்ஷ்டமானவன், நம்ம மகளுக்கு இவ்வளவு நாள் தேடி இருந்த இளைஞன், உடனடியா திருமணம் ஏற்பாடு பண்ணி நம்ம மகளுக்கு திருமணத்தை முடிச்சிரு அப்படின்னும் அது எழுதிருக்கு. இதை கேட்டு ராணி நினைக்கிறா, ராஜா காரணம் இல்லாம எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாரு, எழுதிருக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி 2 நாள்ல கல்யாணத்தையும் முடிக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு ராஜா கலிபா அங்கிருந்து அரண்மனைக்கு வர்றாரு. இப்ப அரண்மனையே வேறு மாதிரியா இருக்கு, கோலாகலமா இருக்கு. ராஜா கலிபா ராணி கிட்ட வந்து ஒரே கோலாகலமா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் திருமணம் நடந்த அனைத்து விஷயமே அவங்களுக்கு புரியுது. கேட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. உடனடியா அந்த கடிதத்தை வாங்கி படிக்கிறாரு. அந்த கடிதத்துல கொண்டு வந்த இளைஞன்
ரொம்ப அதிர்ஷ்டசாலி நம்ம தேடுற இளைஞனும் இவன் தான் நம்ம மகளுக்கு பொருத்தமானவனா இருப்பான். ராணி அவர்களே உடனடியாக திருமணம் செய்யுங்க அப்படின்னும் அது வந்து எழுதியிருக்கு. இதை கேட்டு ராஜா கலிபாவுக்கு பயங்கரமான கோபம் வருது. உடனடியாக ஹாரிஸை கைது செய்யுங்க அப்படின்னும் அவர் உத்தரவிடுறாரு. இந்த இடத்துல இப்ப ஹாரிஸ்ட அவர் பேசுறாரு, என்ன தைரியம் இருந்தா என் மகளை நீ கல்யாணம் பண்றப்ப அப்படின்னும் உனக்கு சரியான தண்டனை நான் கொடுக்க போறேன் அப்படின்னும் அவர் பேசிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஒரு துறவி உள்ள வராரு. இப்பதான் அந்த துறவி கலிபாவிடம் பேசுறாரு, ராஜா நீ எவ்வளவு பெரிய சதித்திட்டம் போட்டாலும் நீங்க என்ன பண்ணாலும் கடைசியில அந்த குழந்தை தான் உனக்கு மருமகனா வந்தது, உனக்கு மகளை திருமணம் பண்ணா தெரியுதா அப்படின்னும் அவர் கேக்குறாரு. இப்ப இதை கேட்டுட்டு மகாராஜா தலை குனிறாரு. இப்பதான் அவர் சொல்றாரு, விதியை யாராலும் மாத்த முடியாது, விதி எது நடக்கணுமோ அது கண்டிப்பா நடந்தே ஆகும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அந்த குதிரை அந்த மக்களிடையே பேச ஆரம்பிக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளே நினைச்சா கூட சில விஷயம் தடுக்கவே முடியாது, அதனால நடப்பதை நம்ம சந்தோஷமா ஏத்துக்கணும் அப்படின்னு அந்த குதிரை சொல்லுது. இப்ப அந்த இளைஞன் ஹாரிஸ சந்தோஷமா மருமகனா ஏத்துட்டு அந்த நாட்டோட மன்னனா மாதிரி நல்லபடியா ஆட்சி செய்யறான். ஓகே, இந்த வீடியோ எப்படி நினைக்கிறேன், மீண்டும் இடத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.